ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு கீரை கடையல் ரெசிபி தாங்க. இந்த கீரை கடையல் ரெசிபி எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மெத்தட் தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு இதில் பண்ணி காட்ட போகிறேன். வில்லேஜ் ஸ்டைலில் தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த பருப்பு கடையை பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா நான் மிக்சியோ ஒன்றுமே யூஸ் பண்ணலைங்க. என் வீட்டில் பருப்பு கடையிறது இருக்குங்க அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாம் இந்த கீரை கடையில் செய்ய போகிறோம். அதனால தான் நான் சொன்னது. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேங்க. சிம்பிளான ரெசிபீஸ் தான் அதெல்லாம். பிகினர்ஸ் கூட அந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்மளாம் சமைச்சோன்னு உங்களுக்கே தோணுங்க. சிம்பிளாக இருக்குங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் புதுசாக வீடியோ போட்டேன் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் கீரை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி 1க்கு 4 தடவை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை இந்த பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன். பார்க்குறதுக்கு நிறையா இருக்குங்க, ஆனால் இது வெந்து வந்த விட்டு கொஞ்சோண்டு ஆயிரும். இப்போ இதில் நான் 7 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. பொடியான சின்ன வெங்காயம்னால இதை நான் கட் பண்ணலைங்க, நான் அப்படியே சேர்க்குறேன். உரப்புக்காக ஒரு பச்சை மிளகாய், 6 பூண்டு, பொடி பூண்டாக நான் எடுத்துருக்கேங்க. ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. நான் அதை நான் இந்த மாதிரி 4 கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை கூட சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு அளவுக்கு மஞ்சப்பொடி. இப்போ கீரை இதெல்லாம் வெந்து வர்றதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணது இந்த மண்சட்டி அடுப்பில் வைக்காம தாங்க இத்தனை நேரம் இதெல்லாம் பண்ணது. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இடையிலே நம்ம இதை கிண்டி கொடுத்துக்கணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி கீரையோட குவான்டிட்டி நல்லா குறைஞ்சிருக்கு. இது குக்காகி வரும்போது கீரையோட குவான்டிட்டி நமக்கு கம்மியாயிரும். அதுக்கு தான் நான் உப்பு முன்னாடியே நான் சேர்க்கலை. நம்ம கீரையை கடைஞ்ச விட்டு உப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நமக்கு கொஞ்சம் தண்ணியே வேணும் கடையிறதுக்காக. அப்போ இந்த ஸ்டேஜிலே நான் அடுப்பை அமுத்திக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆறட்டுங்க. ஆறின விட்டு நம்ம இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்களேன், நம்ம அடுப்பை அமுத்தின விட்டு அந்த மண்சட்டி சூட்டுக்கிறதுக்கு அப்படியே நல்லா கொதிக்குதுங்க. அதுக்கு தான் நான் இந்த ஸ்டேஜில் நான் அமுத்தினது. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த கீரை கடையிறதுக்கு நான் இந்த மாதிரி குழியான ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேங்க. அப்படின்னா தான் நமக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த கீரை கடையில் சேர்த்துக்கலாங்க. இந்த கீரையை குக் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ இதை நல்லா நான் கடைஞ்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ கீரை கடையிலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை மறுபடியும் நான் கடைஞ்சி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கீரை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்களேன். இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இப்போ தான் நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேங்க. நம்ம இதை சாதாரணமாக மிக்ஸியில் அரைச்சி கீரை கடையில் பண்ணுறதை விட இந்த மாதிரி மண்சட்டியில் நீங்கள் கடைஞ்சி செஞ்சு பாருங்களேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நமக்கு அந்த கிராமத்து சுவை வருங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நமக்கு தாளிப்பு கரண்டி சூடாகிடுச்சுங்க. இல்லை கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ கொஞ்சோண்டு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு வத்தல். இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம சிம்பிளான ஒரு வில்லேஜ் ஸ்டைல் கீரை கடையில் தான் இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.